ஒரு சின்ன செமினார் செஷன் மாதிரி நம்மளால் முடிஞ்ச நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இப்போ செம்ம ரஷ்ஷாக இருக்கான். இப்போ நீங்கள் அவுட் பாக்ஸ் நியூட்ரிஷனு, மான்ஸ்டர் சப்ளிமெண்ட்ஸ் அவங்களாம் ஜென்யூனாக தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வெப்சைட்லேருந்து புக் பண்ணுங்கள். ஸோ அது வெயினில் தான் போடணும். நீங்கள் யூஸ் டெர்மின் போடுவீங்க, டெர்மின் யூஸ் உங்களே தெரியும். டெர்மின் உங்களை இது பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள், ஏதாவது வீடியோஸ் பாருங்கள். நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்கன்னா ஒரு கோச்சே இல்லாமல் நீங்களே பண்ணணுன்ட்டு எல்லாமே பண்ணுறீங்க. நான் வந்து யூடியூப்லேயே இது எடுக்கிறாங்க, இது அப்படியே யூடியூப்பில் தான் போகும். ஸோ இப்படி இப்போ ஐ டோன்ட் சஜஸ்ட் 0 carbs ஃபார் இன்வைட் பண்ணதுக்கு இல்லை ப்ரோட்டீன்லாம் ப்ரோட்டீன்லாம் எடுக்கலாம். அன்ஃப்ளேவருக்கு அண்ட் ஃப்ளேவர்ஸுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு சுகர் கண்டென்ட் வந்து கூட குறைச்சல் அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்குறேன். மேக்ஸிமம் சைட்லேருந்து வாங்குறதும் அமேசான்லேருந்து வாங்குறதும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக தண்ணி மாதிரி செலவாகும். வந்து நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறீங்களா? எபிசோட பேர் மதுரை சம்பவம் பார்ட் 1. மதுரை சீரீஸ் இதுதான். காலைல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறங்குறதுலேருந்து அப்புறம் வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு செம்ம கவனிப்பு முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் இதோ இங்கே ஃபிட்னஸ் பேரடைஸ் ஜிம் வந்திருந்தோம். வந்துட்டு ஜிம்முக்கு வந்துட்டு நம்மளை கொஞ்சம் ஹானர் பண்ணாங்க. அப்புறம் கேள்வி கேட்டாங்க. ஒரு சின்ன செமினார் செஷன் மாதிரி நம்மளால் முடிஞ்ச நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நாளைக்கு என்ன பிளான்னா நாங்கள் இங்கேருந்து கொடைக்கானல் போகிறோம், அதுதான் பிளானு. ஸோ நாளைக்கே அப்படியே vlog கண்டினியூ ஆகும். எபிசோடோட பேர் மதுரை சம்பவம் பார்ட் 1. இப்போ செம்ம ரஷ்ஷாக இருக்கான். We are at the fitness paradise. இவங்க வந்து ஒரு செமினார் பண்ண போகிறோம். போஸ்டர் கிட்ட நிற்குவா நானும். சொல்லுங்கள், இந்த போஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? எனக்கு வந்து ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக ஃபீல் ஆகுது. நமக்காக இவ்வளோ பண்ணுறாங்க, போஸ்டர்லாம் வச்சுருக்காங்க. மேலே வந்து நமக்காக அது என்னது ரேப்பிட் ஃபயர் ரவுண்ட் வச்சுருக்காங்க, கொஸ்டின் கேட்க. அதே கெத்தாக போகணும். பேக்ரவுண்டில் நல்ல பிஜிஎம் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. யாரோ உன்னையா பேக்ரவுண்டில் நீங்கள் என்ட்ராகும் போது நல்ல பிஜிஎம் வர மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. பண்ணியா அவங்க மேலே பார்த்து கொடுத்துருக்காங்க. கெத்தா மாசா ஸ்டைலாக போகும். நீங்கள் முன்னாடி போகிறோம். வேணாம் போங்க. நீங்கள் போங்க ப்ரோ. நீங்கள் தான் இது பண்ணி தான் ப்ரோ. நீங்கள் போங்க ப்ரோ, நான் பின்னாடி. நீங்கள் தான் இன்ட்ரோவே பண்ணணும். இந்த இன்ட்ரோ பண்ணுங்க. அவர் தான் நம்மளை கூட்டினாரு. ஹலோ மாலை வாங்குவா? ஐயோ அதெல்லாம் ஏங்க, அதெல்லாம் சாவையும் மாலையும் அவங்க சொல்லி வாங்க. ஒரு அன்பால் பண்ணுறது அன்பு கை கொடுத்தாலே போதும் ப்ரோ. அன்புலாம் நீங்கள் ரொம்ப இது இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் டேஸ் தான் போகுது.
ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன் எல்லோரும் ஒன்றா ஸ்பாட்டில் அதுக்கப்புறமா இங்கே வந்த பிறகு தனியாக ஒரு ஸ்டார்ட் சாமோடதும் அப்போ ஒன்று இதுவும் சேர்த்து வச்சுருக்கோம். இவ்வளோ ஷோஸ் பண்ணியிருக்காங்க. அதிகமாக யூஸ் பண்ண சாமி இவரா? இவர் இல்லையே இப்போ இங்கே? இல்லை இருக்கும். அவங்க இவங்க தாத்தா தான் மதுரை பிரசிடென்ட் பாடி பில்டிங். ஓகே. என்ன அசிஸ்டன்ட்? தாபாவா? தாபா அசிஸ்டன்ட். நிறைய அசிஸ்டன்ட் இருக்கும். தாபாவா? சிஸ்டர் அது தெரியல. அவங்க தாத்தா பேர் வந்து பொன்ராஜ் பொன்ராஜ் மாஸ்டரோட அவங்க பேர் தக்கா இல்லை கனகராஜ் மாஸ்டரும் அந்த கிளப் நோட்டில் அவரோட எங்கள் தாத்தாவோட சிலை தான் இங்கே ஜிம்மில் வச்சுருக்காங்க. ஓகே ஓகே. சிம்சன் வருவாங்க. ஹலோ. இப்போ யாருக்கு ஏற்கனவே கை கொடுத்தாங்கன்னா இன்ட்ரோ பண்ணல நீங்கள்? அனாபலிக் பற்றி கேட்கணும். பேசலாம் நம்ம. எங்கே இருக்காரு அவரு? அப்படி பற்றி சரி சார் பரவாயில்ல ப்ரோ. எவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்க. ஆனபாலிக்ஸ் சொல்லுங்கள், பேசலாம். ஆக்சுவலாக நான் அவங்களுக்கு ஹெல்த் நான் டேரக்டாக மெசேஜ் அனுப்பியிருந்தேன். எனக்கு வந்து என்னென்னா நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ மாதிரி வந்து என்னென்னா மெயினாக ஃபேக் ப்ராடக்ட்ஸ் தான். எது ஒரிஜினலே எது டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு பெரிய இதுதான் இது. அது எனக்கு கொஞ்சம் லேட்டராக அதோட சைடு எஃபெக்ட்ஸும் நிறையா இது பண்ண. இல்லை ப்ரோ, சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கே தெரியும். ஆப்வியஸாக ஆனபாலிக்ஸில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதுவே வந்து கொஞ்சம் பாடி டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி தான். இன்னும் அதில் நம்ம ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வந்து எஸ்டீம் தான். ஸோ ஆனால் வந்து எனக்கு ஒரு ஷாப் அந்த மான்ஸ்டர் நியூட்ரிஷன் வந்து ரெஃபர் பண்ணி இது பண்ணிவிட்டாங்க. அப்புறம் நான் ரொம்ப நாள் சீரியஸ் இது பண்ணலை. ஃபஸ்ட் நேச்சுரலாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். வெயிட் லாஸ் தான் நான் வந்தது மேரேஜ்க்கு அப்போ. அதுக்கு முன்னாடி ஜிம் பண்ணிட்டு இருந்தேன். 3 இயர்ஸ் கேப்பு. திரும்பவும் வந்துட்டு சரி கொஞ்சம் ஃபிட்னஸ் காண்டி பண்ணலாம் அப்படின்னு 125 அப்படியே 40 டேஸில் இது மட்டும் எடுத்தேன். மட்டும் இது பண்ணிட்டு 107 கிட்ட வந்து சைஸ் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பாதிக்கு பாதி ஆன மாதிரி. இப்போ ஒரு மாதம் கேப் விட்டேன். திரும்ப நான் இப்போ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகணும்னா உடனே அட்லீஸ்ட் மென் ஃபிசிக் பாடி மாதிரி வரலனாலும் ஓரளவுக்கு லைஃப் ஸ்டைல் ஃபிட்னஸ் மாதிரி பண்ணலாம். அது ரொம்ப ஒபீஸ் திரும்ப ஆயிடக்கூடாது. அதனால் ஓரளவுக்கு நல்லா கட்டிங்ஸ் தெரியுற அளவுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகே அப்படின்னு சொல்லி பிளானில் தான் இருந்தேன். ஸோ அப்போ அண்ணா நீங்கள் வரீங்க அப்படின்னு நானே உங்கள்கிட்ட கேட்கலாம். இல்லை, இப்போ ஆனபாலிக்ஸ்னால் உங்களுக்கே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. நீங்களே பண்ணியிருக்கீங்கல்ல. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரியுது. தெரிஞ்சு லைஃப் ஸ்டைல் பண்ணுறதுக்குலாம் தேவைப்படாது. ஃப்ராங்க்லாக சொன்னா. ஆனால் உங்களுக்கு மைண்ட் செட் வச்சு தான் நான் வந்து அனபாலிக்ஸ் ஓகே. எப்படின்னா என்னோட மைண்ட் செட் எப்படின்னா லைக் ஓரளவுக்கு ரிசல்ட்ஸ் பார்க்க தான் எனக்கே ஒரு செல்ஃப் கரெக்டு புரியுது. இருந்தாலும் அது ஹார்ம் உங்களுக்கே தெரியுது இல்லை என்னென்னு. ஸோ இப்போ நான் அந்த பிராண்ட் இருக்கேன்ல, அது ஒரு 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு அது எனக்கு வந்து ஒரு 7 to 8 months முன்னாடியே கொடுத்தாங்க அந்த டெமோ இது மாதிரி. அப்போ நல்லா தான் இருந்தது. ஸோ நான் யூஸ் பண்ணால் இந்த 2 ப்ரெப்பு பண்ணேன். நல்லா தான் இருக்குது. அது ரொம்ப ஃபேக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. ஸோ ஆண்ட்ரோஜன் எக்ஸன்ட்டு. ஓகே. ஸோ அதுதான் இப்போ நியூ டு மார்க்கெட் தான். அதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது நல்லா தான் இருக்குது. ஸோ அதுதான் அவருக்கு சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி நீங்கள் பேசணும் அப்படின்னு. அதில் பர்ச்சேஸ் பண்ணுறேன் எப்படி இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதுனா இப்போ என்கிட்ட ஆர்டர்ஸ் சொன்னீங்கன்னா நான் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறேன். அவங்க கொரியர் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு. இல்லைனா நீங்கள் உங்களுக்கு டேரெக்டாக நீங்களே பேசி இது பண்ணிங்கன்னா நான் காண்டாக்ட் கொடுக்குறேன். நீங்கள் பேசி இது பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான். அப்படியே உங்களுக்கு அந்த ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புகிறேன். நான் சொல்லி உங்களுக்கு வருது, அவ்வளோதான். அது மாதிரி நான் அண்ணாட்ட மெசேஜ் பண்ணியிருந்தது மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஆல்மோஸ்ட் கட்டிங் டைமில் ரொம்ப டவுன் இதாக இருக்கப்போ நான் ஐ கேட் அபவுட் த ஏஎம்பிஎஸ். இப்போது நான் ரொம்ப அதில் நான் எடுத்தனே ஸ்டார்ட் பண்ணலை. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணல. லைக் காமா பயோட்டிக்ஸில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்தது. அதுக்கு அண்ணா வந்து இது ஆமாம் ஏஎம்பி ப்ரோ இருக்கும். இது வந்து ஸோ அதுக்கு தான் நான் மெயினாக வந்து நான் டெக்ஸ்ட் அனுப்பியிருந்தேன். லைக் இது வந்து இப்படியா அதுக்கு இங்கே அவைலபிள் இருக்க போகிறது கிடையாது. இது நான் யூஸ் பண்ணலாமா, எப்படி நான் அதை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணப்போ தான் எனக்கு அந்த ஷாப் நான் இது பண்ணேன். ஆனால் நான் கொரியர் நான் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலை. இல்லை பண்ணாதீங்க. பட் ஆனால் அது வெயின் ஷார்ட்ஸ். ஸோ அது வெயினில் தான் போடணும். நீங்கள் டெர்மின் போடுவீங்க. டெர்மின் யூஸ் உங்களுக்கே தெரியும். டெர்மின் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்பைனல் இன்ஜுரி, ஹார்ட்டில் வந்து ஏதாவது பிரச்சனை, உங்களால் வந்து இழிஞ்சிருக்க முடியாது, மூவ் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஸோ நம்ம அதை இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக ஹைப்பர் ஆகும் நம்மளை. ஸோ அதுதான் டெர்மின், ஏஎம்பி எல்லாமே. ஏஎம்பியில் அந்த மசில் அந்த பம்பு இருக்கும், அவ்வளோதான். 20 minutes அந்த இல்யூஷன் தான் உங்களை ஹைப்பர் ஆகும், அவ்வளோதான். ஸோ அது வேலை அதுதான். அதுக்காக நம்ம வேறு எந்த பெனிஃபிட்ஸுமே கிடையாது. சொல்லுவாங்க இது இருக்குது அது இருக்குன்ட்டு. எண்ட் ஆஃப் த டே நமக்கே தெரியும் யூஸ் பண்ணும்போது.
இல்லை இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ அதான் இப்போ சுத்தமாக ஒரு மூடே இல்லாமல் இருக்குது நம்ம டே. அது நம்ம ரெகுலர் லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு ஹெட்டிக்கான டேவாக போயிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு நிஜம் போயே ஆகணும். ஆனால் அது அந்த டைமில் வந்து அது எண்ட் ஆஃப் த டே மைண்ட் செட் தான் ப்ரோ. இப்போ நான் ப்ரெப்பு பண்ணுறேன், நான் 2 வேளை ஜிம் போகணும். ஜீரோலாம் வந்து ஜீரோ உங்களுக்கு தெரியும், காப்ஸே இருக்காது. ஸோ வெறும் நான் ப்ரோட்டீன் சாப்பிடும்போது பயங்கர எக்ஸாஸ்ட் ஆகிடுவேன், தண்ணிலாம் கம்மி பண்ணும்போது. ஸோ எண்ட் ஆஃப் த டே நான் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். என் மைண்ட் செட் எப்படின்னா, நான் கம்ப்ளீட் பண்ணுறேன், எனக்கு பின்னாடி 100 பேர் இருக்கான், நான் அவனுக்கு மேலே பெட்டராக வரணும்னா இப்போ நான் லீவ் போட்டேன்னா அன்றைக்கி அவன் போய் பண்ணியிருப்பான். ஸோ அந்த மைண்ட் செட் வச்சு தான் நான் போகிறது. நீங்கள் அந்த ஏஎம்பி நம்பி போனீங்கன்னா அது ஃபுல்லாகவே அப்படி. நீங்கள் பல்கிங் பண்ணும்போது ஏஎம்பி போடுற மாதிரி இருக்கும், இது அப்போவும் ஏஎம்பி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது டேர்மின் மாதிரி தான். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க. உங்களுக்கு யாராவது கூட புஷ் பண்ணுற மாதிரி அதாவது ஆளை கூப்பிடுங்க. இப்போ கிடையாது சொல்லுவோம். இல்லை அந்த மாதிரி யாராவது ரெடி பண்ணுங்கள், இல்லை நீங்களே உங்களை இது பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள், ஏதாவது வீடியோஸ் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஏஎம்பி அந்த மாதிரி போகுது. சரி ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ப்ரீ ஒர்க் அவுட் இங்கே வந்து நிறைய பொதுவாக ஒரு காமன் யூஸ் வந்து எல்லாமே இந்த சைக்காட்ரிக் அந்த எல்லாமே வந்து அந்த கொஞ்சம் அது இன்சோமியா கொண்டு வந்துருது. அந்த மாதிரி இது எனக்கு கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு வந்து ஏஎம்பியும் காசஸ் இன்சோமினியா காசு பண்ணும் ஏஎம்பியும். ஏன்னா ஏஎம்பி நீங்கள் பிளட் ஸ்ட்ரீம்லேயே கலக்குறீங்கல்ல, ஏஎம்பி பிளட் ஸ்ட்ரீம்லேயே நீங்கள் கலக்க போகிறீங்க. ஸோ அது மட்டும் எப்படி இன்சோம்னியா வராமல் இருக்கும் உங்களுக்கு? அதான் கேட்குறேன், அந்த மாதிரி தான் அதுவும் வரும். சேம் சிமிலர் டு ப்ரீ ஒர்க் அவுட் தான் அது உங்களுக்கு. இப்போ ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி இதில் பிராண்ட் எல்லாம் நீங்கள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட் எவ்வளோ? இப்போ நீங்கள் இப்போ வந்து நீங்கள் செலவு பண்ணி பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க. இப்போ நல்லா எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணி பண்ணுவேன் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்களா, இல்லை வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 5000 4000 அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கீங்களா? சரி, அப்படி இல்லை. நான் வந்து ஓரளவுக்கு இப்போ நான் என்ன மைண்ட் செட்டில் இருக்கேன் அப்படின்னா, அட்டில் ஐ கெட் ட்ரீட் ஓரளவுக்கு நான் ஒரு இப்போ ஆக்குற வரையா ஐ எம் ரெடி டு ஸ்பெண்ட். அதுக்கப்புறம் நான் வந்து மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி திரும்ப நான் லைஃப் ஸ்டைலுக்கு மாறும்போது நான் என்னோட பட்ஜெட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். தென் இஃப் யூ கேன் அஃபோர்ட்னா நீங்கள் சிந்தா 6 அந்த மாதிரிலாம் போகலாம். அதெல்லாம் 6800 அந்த மாதிரிலாம். ஸோ நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியல, நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா மேக்ஸனு ஆசிட்டிஸு ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு 4000 3-5 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். நான் ஒரு 3 to 4 இயர்ஸாக மேக்ஸன் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஆசிட்டிஸில் இருக்கேன், ஆசிட்டிஸ் பிராண்ட் அம்பாசிடர். AMAXN ஆமாம். ஸோ அது நல்ல ரிசல்ட் இருக்குது. இப்போ வந்து நான் ஆசிட்டிஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதில் அத்லீட்டாக இருக்கேன். ஸோ அது யூஸ் பண்ணுறேன், அதுவும் நல்லா தான் இருக்குது. ஜிஎன்சியும் நல்லா இருக்குது. ஃபேட் பர்னிங்னா இப்போ நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்கன்னா, ஒரு கோச்சே இல்லாமல் நீங்களே பண்ணோன்ட்டு எல்லாமே பண்ணுறீங்க. ஆமாம், ஒரு கோச் உண்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொன்னாங்களா ஃபேட் பர்னர்லாம்? அவங்க சஜஸ்ட் பண்ணது வந்து எல்கார்டின் அதெல்லாம் லைட்டாக தான் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்கார்டின் யூஸ் பண்ணலாம், ஆப்பிள் சீடர் வினிகர் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு காமன் புரியல. ECA காம்பவுண்ட் வர மாதிரியான ஃபேட் பர்னர்ஸ். ஆமாம், ஃபேட் பர்னர்ஸ் இருக்குது. அது வந்து இப்போ தனித்தனியாக எடுத்தால் உண்மையிலே எஃபெக்ட் லைக் இல்லை ஏன் வந்து டேப்லெட்டாகவும் கெஃபைன் அண்டு டிஃபிட். ஆமாம், இப்போ புதுசாக அது வருது, எல்லாமே டேப்லெட்டாக வருது. எனக்கு அது யூஸ் பண்ணதில்லை நான். ஸோ பண்ணாமல் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? ஆனால் நான் இப்போ அதை பார்த்து எல்லாமே டேப்லெட்ஸ் வருது, BCAவும் டேப்லெட்ஸாக வருது. ஸோ ஐம் நாட் அவேர் ஆஃப் தட். யூஸ் பண்ணால் நான் சொல்லலாம். நான் இந்த டைமில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் பேஸ்டு தான். ஸோ அதை தான் கொடுப்பாங்க. இல்லைனா அந்த லிப்போசிக்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, ஆமாம், அந்த பிளாக் மேம்பாவா சம்திங், அதுதான். ப்ரோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா இந்த ஃப்ராகு அதெல்லாம் பண்ணலாம் ப்ரோ. நீங்கள் சும்மா லைஃப் ஸ்டைல் பண்ண போகிறீங்க, எதுக்கு அவ்வளோ இன்ஜெக்ட் பண்ணி வாட்டர் அவ்வளோ வயிற்றில் செலவு பண்ணணுன்னு பார்க்குறீங்கன்னு தெரியல எனக்கு. இல்லை என்ன கேட்டால் நான் யூஸ்வலாக நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். நான் இப்போ ஆனபாலிக்ஸ் எடுக்கிறேன், நான் கம்ப்ளீட் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ ஹார்ம் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் உட்காந்தாலே எனக்கு மூச்சு வாங்கும். ஸோ என் வீடியோஸ்லேயே மூச்சு வாங்குது, அது எல்லோரும் கலாய்க்கிறாங்க, இந்த மாதிரி மூச்சு வாங்குது, மூச்சு செத்துற போகிற அப்படி இப்படின்னு. எந்த விதத்தையும் எனக்கு தெரியும் நான் ஹார்மாக பண்ணுறேன். ஆனால் என்னோட இதுக்காக தான் நான் பண்ணுறேன். எனக்கு ஒரு கோல் இருக்குது, இது மாதிரி அச்சீவ் பண்ணணும். எல்லாம் சொல்லலாம் சேஃபாக பண்ணுறோம், அது சேஃபே இல்லை, எதுவுமே சேஃப் இல்லை. இங்கே ஆனபாலிக்ஸ் எடுத்தால் சேஃப்லாம் இல்லை. ஸோ ஆம் இருக்கும், சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஃப்யூச்சரில், அதெல்லாம் தெரிஞ்சே தான் நம்ம இறங்குறோம். நான் ஓகே எனக்கு ஒரு கோல் இருக்குது அப்படின்னு பண்ணேன். நீங்கள் என்ன சும்மா இது லைஃப் ஸ்டைல் பண்ணுறீங்க, எதுக்கு நீங்கள் ஹார்ம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு மைண்ட் செட் மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்கும். மெடிசன் எடுத்தா நம்ம கம்மியாகிடலாம், இதுவாகிடலாம், அதெல்லாம் அது பின்னாடி வரதை பார்க்க மாட்டீங்க நீங்கள். இல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எல்லாமே
ட்ரெயினர் சொல்லும் போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல மைண்ட் செட் வந்து அப்படி ஆயிருது இல்லையா? இந்த நம்ம அதுதான் நம்ம எஜுகேட் பண்ணிக்கணும். எல்லாமே மற்றவங்கள இப்போ நம்பிட்டே இருக்க முடியாதுல்ல. கூகுள் இருக்குது, படிக்கலாம். எவ்வளோ பேர் நம்ம அதை பற்றி பேசுகிறாங்க. புக்ஸ் இருக்குது. ஸோ நான் லிசன் பண்ணுவேன் கொஞ்சம் யூடியூப்ஸ்ல ஓப்பன் நான் பாட்காஸ்ட்லாம் அதை பற்றி தெரிஞ்சதுனால தான் டெர்மினில் கை வைக்கிறது கிடையாது. அதுதான் நீங்கள் நெட்டோனுமே நான் தான் சொன்னேன். லைஃப் ஸ்டைல் ஃபிட்னஸ் பண்ணால் யாருக்குமே மெடிசனு எதுவுமே தேவையில்லை. ஸோ என் கூட ட்ரெயின் பண்ணுறேன் நான். இதோ எங்கள் அண்ணா அவர்லாம் இருக்கார். அவர்லாம் 85 kg இருந்தார். 1 monthலேயே நாங்கள் நேச்சுரலாக தான் பண்ணோம். அவர் எந்த மெட்டும் எடுக்கல. நேச்சுரல் ட்ரைனிங், கார்டியோஸ், டயட்டு, அவ்வளோதான். ஏன்னா அவருக்கு ஃபேமிலி இருக்குது, மீன் டைமில் ஜிம் பண்ணுறாரு. அவர் ஹாப்பியாக இருக்கார். வெயிட் லாஸ் ஆகுது, ரிசல்ட் தெரியுது, மஸ்குலர் ஆகிறோம். இப்போ எந்த இதே இப்படியே பண்ணலாம். எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. நம்ம கூட இருக்கவங்கள பார்க்கறதுனால அந்த ஹைப் வந்துடுது. அப்படியே ரிப்படாக இருக்காங்க, நேச்சுரல் என்ஹான்ஸ்டு பண்ணால் எதுவும் ஆகாது. ஆனால் எந்த இதே அதை நான் சொல்கிறேன்ல, இப்போ என் கூட பக்கத்தில் உட்காந்திங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியும். எனக்கு மூச்சு ஜாஸ்தியாக இப்போ நீங்கள் வந்து இது இழுத்து இப்படி விட்றீங்கன்னா என்னால் இப்படி தான் மூச்சு விட முடியும். அது உள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது நான் வந்து பிளட் ஒர்க் பண்ணாதான். ஏன்னா நான் கண்டினியூஸாக ஷோஸ் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ ரீசெண்டாக இப்போ நான் திரும்பி பிளட் ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும் என்ன டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பயமுறுத்தல. நான் வந்து யூடியூப்லேயே இது எடுக்கிறாங்க, இது அப்படியே யூடியூப்பில் தான் போகும். ஸோ எண்ட் ஆஃப் த டே இதெல்லாம் சொல்லும்போது தான் இப்போ உங்களுக்கு தெரியல, நீங்கள் சொன்னீங்க ட்ரைனர் சொன்னாருன்ட்டு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அது போகாதீங்க. மெட்டெலாம் அப்படி வேணும் இப்படிதான் பண்ணோம் அப்படின்னா பேசிக்காக இருக்குல்ல, இந்த எல்கான் டைம் சப்ளிமெண்ட் பேஸ்டு இருக்குல்ல, அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதுலேயே நல்ல ரிசல்ட் இருக்கும். டயட்டு தான் ப்ரோ, 80% டயட்டு தான். ஒர்க் அவுட்லாம் 20% தான். டயட் என்ன மாதிரி இருக்குமோ அப்படியே மாற்றும் போது. when it comes to zero உங்கள் டயட் ஸோ இப்படி இப்போ ஐ டோன்ட் சஜஸ்ட் 0 carbs ஃபார் லைஃப் ஸ்டைல் ஃபிட்னஸ் கைஸ். இப்போ அவங்க வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு கல்யாணம் அன்னைக்கு 2 நாள் 3 நாள் அப்படி இருக்குன்னா அப்போ 0 carbs தாங்க தரலாம். நான் எப்போவுமே காப்ஸ் தருவேன், ஆனால் கம்மியாக தருவேன். லைக் 80 grams ஆஃப் ஓட்ஸ், 150 grams ஆஃப் ரைஸ் அப்படி. ஸோ ஏன்னா நமக்கே தெரியல 75% ஆஃப் வாட். என்னோட 0 carbs எடுத்து ரைட்டாக தப்பு. என்னோட 0 carbs வந்து மார்னிங் லைக் கொஞ்சம் நான் பிளட் ஃப்ளோ இருக்கணும். அதுக்கான மார்னிங் எந்திரிச்சுன்னா ஒரு ஹாஃப் கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னா ஐ வில் கோ வித் ஃபிஷ். வேறு எதுவுமே எனக்கு இல்லை. ஏன்னா ரைஸோ இது எதுவுமே, ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் ஒரு மொசந்தி ஜூஸோ ஏதோ ஒன்று சுகர் இல்லாமலே இது பண்ணாலுமே எனக்கு வந்து வெயிட் ஃப்ளக்சுவேஷன் வந்து ரொம்ப டைம் அப்போ அந்த மாதிரி உண்மையிலே இருந்தால் தான் வி கேன் ரெடியூஸ் த வெயிட். அப்படிலாம் இல்லை. ஸோ பாடி பொறுத்த வரைக்கும் மெட்டபாலிசம் தான் சார் ப்ரோ. அந்த மாதிரி நம்ம என்ன மாதிரி இது பண்ண, இப்போ மைண்டு இருக்குன்னு வச்சோம், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மைண்டு வந்து நம்ம ஒரு வேலையே பண்ணாமல் இருக்குன்னு வச்சோங்களேன், மைண்டு அதுக்கே செட்டில் ஆகிடும். இதுதான் இவனோட டியூட்டி அப்படின்ட்டு. இப்போ மைண்டுக்கு வந்து நம்ம திடீர்னு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறோம், எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் அவுட் பண்ணுறோம், அது ஒரு 10 நாளாக பண்ணுறோம். மைண்டு என்ன ஆகிடும், இதுதான் இவனோட ஆக்டிவிட்டி, இப்படி தான் இவன் பாடி ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஆகிடும். ஸோ அதே தான் டயட்லையும் நம்ம வந்து இப்போ 0 போது ட்ரை ஆகும், கம்மி ஆகும். மீன் டைம் ஒரு மெட்டபாலிசம் மாறும், ஃபேட்டை பிடிக்காது, அந்த மாதிரி மாறும். ஸோ ஒரு டைமில் நீங்கள் 0 பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் காப்ஸ் தான் கொடுக்க ஆரம்பித்தாலும் ஃபேட் ஒட்டாது, மசிலாக தான் இது பண்ணும். ஸோ இதுதான் கான்செப்ட். அதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரீம் 0 இருந்தீங்கன்னா ஷோஸ் பண்ணுறோம், ஓகே. பாடி உள்ளே தண்ணி வேணும், உள்ளே அதுவும் டேமேஜ் பண்ணும். இல்லை நான் இப்போ ஒரு 40 days நான் எடுத்துகிறேன். நான் அப்படி தான் புதுசு ஒரு 40 days, அதில் 30 days வந்து லைட் கார்போஸ் இது ப்ரோட்டீன்ஸ் இன்டேக் நிறையா வச்சு கடைசி அந்த ஒரு 10 days வந்து வெயில் கார்போ. இல்லை அப்படிலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா டேமேஜ் தான் ஆகும். நீங்கள் எப்படி எடுக்கணும்னா 3 நாள் ஹை, இல்லைனா 2 நாள் ஹை, 1 நாள் லோ, 2 நாள் 0, உங்களே மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் இப்படிலாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ள வாட்டரே தங்காது. வாட்டர் இல்லைன்னா என்ன ஆகும், பாடியே 75% ஆஃப் வாட்டர் மசிலில். ஸோ நம்ம கார்ப்ஸே இல்லை, வாட்டரே கொடுக்காம எப்படி பில்ட் பண்ணுவீங்க? நீங்கள் இருக்கிறத ஃபுல்லாக சக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அந்த கேலரி டெஃபிசிட்னு சொல்கிறாங்க. நம்ம கேலரி டெஃபிசிட் அதில் வந்து இப்போ நம்ம ஈவன் நம்ம வந்து லோ கார்போஸ் ட்ரீட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறேன். ப்ராப்ளம்லாம் இல்லை. அதுதான் ப்ரோ, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புஷ் பண்ணணும், ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். லைக் கார்டியோ நான் இங்கே ப்ரிஃபர் பண்ணுறது தான் அவுட்டோர் வாக்கிங். மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எப்பயுமே. டியூ டு ஒர்க்னால ஆஃப்டர்நூன் வந்து என்னால் கார்டியோ அவ்வளோ இது பண்ண முடியாது. அதாவது நான் அந்த டைம் ரொம்ப சீரியஸாக இருந்த இப்போ வரையும் நான் அப்படி தான் இது பண்ணுறேன். காலையில் ஒரு நேரம் வெயிட் ட்ரைனிங்குமே வந்து
ஒரு நேரம் வந்து கொஞ்சம் ரைஸ்க்கும் சேர்த்து செக்ஷன் மாதிரி வச்சு தான் ரெடியூஸ் பண்ணிடுறேன். பட் ஆனால் அதான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு இப்போ நாங்கள் இங்கேருந்து இங்கே வரையும் அப்படியே ஒரு மாதிரி இது ரொம்ப ரெகுலர் சிகிச்சை இதுக்கு தான் செஞ்சு. ஸோ எனக்குள்ள பயம் வந்து என்ன அப்படின்னா இதெல்லாம் நிப்பாட்டிட்டு நம்ம இதே மாதிரி ஒரு தான் இருந்து பார்ப்போம். ஐ மீன் சீரியஸ் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு திரும்ப நம்ம இதே டயட்டில் அதுதான் டயட்லேயே ஒர்க் பண்ணலாம். இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். நீங்கள் பண்ணது டயட்லேயே இருக்கலான்ட்டு முடிவு பண்ணுங்க, அது பண்ணுங்க. உங்களை அது ஹார்ம் பண்ணுறதோட இது ஹார்ம் பண்ணாது. ஸோ இது ட்ரை பண்ணுங்க, இதில் நல்ல ரிசல்ட் இருக்கும். எடுத்த ப்ரோட்டீனும் வந்து நான் ரொம்ப ஹெல்த் ஃபார்ம் தான் எடுத்தது ப்ரோட்டீன்ஸு. ஹெல்த் ஃபார்ம் கூட நல்ல பிராண்ட் தான். அதனால் அதில் சுகர் கண்டென்ட் ரொம்பவும் இருந்ததுனால அது ஒரு நாளைக்கு 2 ஸ்கூப்புக்கு மேலே நம்ம எடுக்கும்போது அதுலேயுமே ரியாக்ஷன் நிறையா இருந்தது. ஃபீல் ஆச்சு அது. இப்போ நீங்கள் போமோகிரானட் எடுக்கிறீங்க. ஹலோ, நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இது எங்கேயாச்சும் கொடுக்குறோமா ப்ரோ? அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது அதெல்லாம். இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது எனக்கு. அதனால் என்ன ப்ரோ நிறைய டவுட்ஸ் கிட்டார் அவரு. அதெல்லாம் இல்லை, பின்ன அவருக்கு ஒரு பயம் இருக்குது, இந்தமாரி ஆனபாலிக்ஸ்லாம் எடுக்கிறோம்ல அப்படின்ட்டு. அவருக்கான ஒரு மைக்கை மாற்றிட்டு நான் மைக் காரில் இருக்குது, மறந்துட்டேன், தோணுச்சு. ஆனால் அவர் பேசுறது எனக்கே கேட்க மாட்டேங்குது, லைட்டாக தான் இருந்துட்டு பயப்படுறாரு அவர். இந்த மாதிரி யாரோ ட்ரெயினர் யாரோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு, பெட்டெல்லாம் யூஸ் பண்ணலாம். எல்லாரும் பசங்க எல்லாம் கிளம்பும்போது போஸ்ட் எடுத்து ஃபோட்டோ எடுக்கணும்னு. ஆமாம், தண்ணி மட்டும் கொஞ்சம் விடுவோம். தேங்க்ஸ். என்னை ஹானர் பண்ணதுக்கு, இன்வைட் பண்ணதுக்கு. சரி, அப்படியே கீழே உட்காந்துடலாம் எல்லாருமே. சும்மா கீழே இல்லை வலிக்குதா உங்களுக்கு தொட்டா? ஏதாவது கைனோ இஷ்யூவாக தான் இருக்கும், காட்டுங்க. அது ஒன் சைடு மட்டும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறார். தூக்குங்க. இல்லை கரெக்டாக வேணா அப்படியே. கைனும் இல்லை ஒரு இல்லை ப்ரோ, அது கைனோ தான் அந்த பாருங்க. ஒன் சைடும் ஆமாம், ஒரு சைடும் வரும். நீங்கள் சும்மா டாக்டரை இது பாருங்க, டேப்லெட்ஸ் தருவாங்க, லெட்ரோஸ் மாதிரி டேப்லெட்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்மளே சஜஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஒரு சைடு இல்லை ஒரு சைடு தான் இருக்குது. டாக்டர் பாருங்கள், சீக்கிரம் பாருங்கள், ஏன்னா அது கட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு இப்போ வலி தெரியலல்ல? வலி அமுக்கலாம், வலி இருக்குல்ல, ரொம்ப பிரச்சனை ஆகும். அதுதான் கைனோ வந்தால் வலிக்கும் அது. ஸோ உங்கள் ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து டெஸ்டோஸ்டெரான் வந்து மேலுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் ஒரு இது இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஒன்று இருக்கும். ஸோ உங்களது என்ன இருக்குன்னா, அந்த டெஸ்டோஸ்டெரான் கம்மியாகி ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகிடும். அது யூஸ்வலாக எல்லாருமே அவங்க பாடி பில்டிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்னால கூட ஆகலாம். ஸோ நீங்கள் டாக்டர் இது பண்ணுங்கள், சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கள், டேப்லெட்லேயே இது பண்ணுவோம். 2-3 நாள் போட்டிங்கனாலே சரியாயிடும். இல்லை நீங்கள் அது விட்டிங்கன்னா அது கட்டியாக ஃபார்ம் ஆகிடும், அதை கட் பண்ணி ஆப்ரேட் பண்ணி எடுப்பாங்க. அதனால் நீங்கள் அது பாருங்கள் சீக்கிரம். இல்லை நம்ம பிசிடி இந்த இது ட்ரை பண்ணலாம். இல்லை என்னன்னா, இவருக்கு ஒரு சைடு இல்லை ஒரு சைடு தானே இருக்குது. நீங்கள் இப்போ எதுவுமே சொல்லலாம். ஆமாம், நீங்கள் இந்த லெட்ரோஸ் மாதிரி இல்லை கேபிள் கோலின் ஏதாவது கொடுத்தீங்கன்னா வேறு ஏதாவது ரியாக்ஷன் ஆகும். ஸ்கின்லாம் இல்லை, நீங்கள் சாதா டாக்டர் எம்பிபிஎஸ் போங்க, இல்லை கைனோ போங்க, அவங்க இதெல்லாம் கேளுங்க. அது இல்லை, ஒரு வே ப்ரோட்டீனை பற்றி சொல்லுங்கள். இப்போ வே ப்ரோட்டீன், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐசிஎம்ஆர் இப்போ நடுவில் ஒரு இஷ்யூ ஆச்சு, வே ப்ரோட்டீன்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய இன்ஃப்ளூயன்சஸ்லாம் போட்டு பேசி பார்த்துருப்பீங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அதில் ஹெவி மெட்டல்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க சில பிராண்ட்ஸ். ஸோ அதை அந்த மாதிரி பிராண்ட்ஸை தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிப்பாங்க. ஆனால் நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுறோம், எதுவுமே எடுக்கக்கூடாது. ஸோ வே ப்ரோட்டீன்றது ஒரு சப்ளிமெண்ட், அதிலே இருக்க மாதிரி தான். நம்மளால் அந்த 25 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து சிக்கனோ இல்லை எக்லையோ கவர் பண்ண முடியாத நேரத்தில் அதை நம்ம சாப்பிட்றோம். நம்மளால் கேரி பண்ணி வர முடியாது, சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த மீன் டைமில் நம்ம இந்த மாதிரி பவுடராக யூஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 16 பண்ணுறேன், இப்போ 30 ஆகுது. ஒரு 16-17 வருஷமாக பாடி பில்டிங் பண்ணிருக்கேன். பாடி பில்டிங் அது நேச்சுரலாக பண்ணுறேன், ஒரு 3 வருஷமாக ப்ரெப் பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன்லாம் தேவை தான். நம்ம பாடிக்கு ப்ரோட்டீன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு மசில் பில்ட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ப்ரோட்டீன் தேவை. இந்த 3 தான் காம்பவுண்ட், ப்ரோட்டீன், கார்ப்ஸ், ஃபேட். ஸோ இது 3மே தேவை.
இப்போ நம்ம வந்து அந்த சப்ளிமெண்ட்டே எடுக்காமல் ப்ரோட்டீனே எடுக்காமல் இது ஹார்ம் பண்ணுது அப்படின்னா நம்ம காம்ப்ளான் கூட எடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் நம்ம ப்ரோட்டீன் அது தேவை தான். என்னோட ஒப்பீனியனில் அது தேவை. இது ஹார்ம் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம எடுக்காமல் இருந்தோன்னா அது ரிசல்ட் பார்த்தா நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி டெத் இருக்குது, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் நம்ம எடுக்காமல் இருக்கலாம். ஸோ இதுதான் ப்ரோட்டீன்லாம் ப்ரோட்டீன்லாம் எடுக்கலாம். அதே மாதிரி டயட் எடுக்கிறவங்க இல்லை ஸோ காம்ப்ளீட் பண்ணுறாங்க பண்ணுறவங்க வந்து ப்ரோட்டீன் எடுக்கிறதுல அவங்க ப்ளஸ் ஃப்ளேவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. லைக் இப்போது அப்பார்ட் ஃப்ரம் சாக்லேட்டு ரா ப்ரோட்டீனே நிறையா இருக்குது, அன்ஃப்ளேவரே நிறையா இருக்குது. ஃப்ளேவர்ஸ் அண்ட் அன்ஃப்ளேவர்ஸ் அவர்கிட்ட அப்படியே மைக்கு சுகர் வந்து அதில் பேசுங்க ப்ரோ, அது கேட்கும். சுகர் அதாவது அன்ஃப்ளேவருக்கு அண்ட் ஃப்ளேவர்ஸுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு சுகர் கண்டென்ட் வந்து கூட குறைச்சல் அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்குறேன். இப்போ 2 டைப் இருக்குது ப்ரோ. இப்போ வே ஒன்று இருக்குது, ஐசோ ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா நான் ஸ்டார்டிங் வந்து வே எடுப்பேன், ஏன்னா அதில் காப்ஸ் இருக்கும், காப்ஸ் தேவைப்படும் என்னோட இதுக்கு. ஸோ அதனால் நான் வேல எடுப்பேன். ஸோ இதே நான் வந்து கட் பண்ண போகிறேன், நான் வந்து ஆல்மோஸ்ட் ஷோஸ்க்கு ரெடி ஆகிட்டேன் ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ்னால் அப்போ ஐசோக்கு மாறிடும். ஐசோவில் வந்து நம்மளுக்கு காப்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் கேட்குறீங்களா ஃப்ளேவர்டு எடுக்கலாமா? எடுக்கலாம். ஏன்னா அந்த டைமில் நம்மளுக்கு எதாவது ஸ்வீட் கிரேவ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ இதுதான் நம்மளோட சப்ஸ்டியூட். ஸோ அது நம்ம அந்த பிராண்டை செலக்ட் பண்ணணும், எவ்வளோ சுகர் வேல்யூ இருக்குது. நீங்கள் ஐசோ போனீங்கன்னா மோஸ்ட்லி 0 சுகர்ஸ் தான் இருக்கும். ஓகே, நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் போனீங்கன்னா வே ப்ரோட்டீனில் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஆனால் ஐசோ போகும்போது எல்லாமே 0ல் இருக்கும், காப்ஸும் 0 இருக்கும், சுகரும் 0. சொல்லி நீங்கள் வந்து ஃப்ளேவர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி எடுக்கலாம். அதுதான் இப்போ கிரேவ் ஆகும், என்ன பண்ணுவீங்க அப்போ நீங்கள் சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்கும். ஸோ ஒரே சப்ஸ்டியூட் அதுதான் நம்மளுக்கு. ஸோ அதையும் நம்ம நிறுத்திட்டோன்னா என்ன ஸ்வீட்டே இல்லாமல் அது வந்து நம்மளுக்கு 0 சுகர் தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அப்படியே இனிப்பாக இந்த நம்ம பிராண்ட்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாலாம் இருக்காது. ஓகே, அது கிரேவ் ஆகும் நம்ம கண்டிப்பாக. இப்போ நீங்களே சொன்னீங்க 0ல் இருக்கேன்னு, நீங்கள் உங்களுக்கே கண்டிப்பாக ஸ்வீட் சாப்பிட்ணும் அந்த மாதிரி கிரேவ்லாம் ஆகும். இல்லை நான் ஐசோலையும் சரி வேலையும் சரி சம் பிராண்ட்ஸ் இருக்குது, சம் பிராண்ட்ஸ் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், நம்ம சஜஸ்ட் பண்ணுற பிராண்ட் என்னென்னு கேட்குறேன். இப்போ அதுதான் நான் சொன்னேன், நான் ஒரு 4 இயர்ஸாக மேக்ஸின் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதில் ரெண்டுமே வேவும் யூஸ் பண்ணுறேன், ஐசோவும். அதில் நல்ல இது தான் இருக்குது. இப்போ நான் ஆசிட்டிஸில் இருக்கேன், ஆசிட்டிஸும் யூஸ் பண்ணுறேன். ஆசிட்டிஸில் இப்போ நான் மேக்ஸின் கம்பேர் பண்ணால் ஆசிட்டிஸில் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குலாப் ஜாமுன் ஃப்ளேவர்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்படியே குலாப் ஜாமுன் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐசோ நான் இன்னும் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் நான் ஐசோ வந்து என்ன பண்ணுவேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 0 நம்ம ஸ்வீட்டே இல்லாதது, அந்த ஃப்ளேவர்டே இல்லாதது, அது ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு தெரியும் ப்ரோ, நம்ம கட் பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம பாடி எதில் வாட்டர் ஹோல்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு சர்டன் பாயிண்ட் மேலே கண்டுபிடிச்சிரும் அது ஓகே நம்ம இதனால இந்த ஐசோனால கூட நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு அப்போ மாற்றிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் ப்ரோட்டீன் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் எல்லாம் போகிறது வந்து இந்த டேப்லெட்ஸ், ஃபிஷ் ஆயில், ஜிங்க், மெக்னீஷியம், இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா? தட்ஸ் ரியலி அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான சப்ளிமெண்ட். கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக வேணும். இப்போ நீங்கள் ஒரு அத்லீட் என்ஹான்ஸ்டாக இருக்காரு, மெடிசன் எடுத்தால் தான் நான் அது யூஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் இல்லை. ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, கால்சியம் தேவை, ஜாயின்ட்ஸ் வலிக்கும், அப்போ என்ன பண்ணுவீங்க? கால்சியம் இல்லைனா தான் ஜாயின்ட்ஸ் வலிக்குது. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் எசென்ஷியல்லாம் கண்டிப்பாக எடுக்கணும், ஃபிஷ் ஆயில்ஸ், மல்டிவிட்டமின்ஸ். ஸோ நீங்கள் இப்போ ஒரு பிளட் ஒர்க், இப்போ நான் வந்து என்னன்னுச்சுன்னா நான் வந்து பிளைண்டாக போய் மல்டிவிட்டமின் எடுக்க மாட்டேன். நான் பிளட் ஒர்க் பண்ணும்போது அதில் தெரிஞ்சிடும் எதில் வந்து என்னோடய வேல்யூஸ் கம்மியாக இருக்குது, விட்டமின் ஏல கம்மியாக இருக்கா, பியில் கம்மியாக இருக்கா. ஸோ அதுக்கேற்ற டேப்லெட்ஸ் வாங்கி எடுப்பேன் நான். பிளட் ஒர்க்கில் எதுவும் ஜென்ரல் டெஸ்ட் நேம் எது? இப்போ பிளட் ஒர்க்னால் உங்களுக்கு லிப்பிட் ப்ரொஃபைல் இருக்கும் நம்ம பாடியில், பிளட் கவுண்ட்டு, இந்த மாதிரி என்னென்னலாம் நம்ம ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டெஸ்டஸ் இருக்கும். இல்லை லைக் இப்போ நான் எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் இப்போ போய் லேபில் வந்து நான் எனக்கு என்ன டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லணும் இல்லையா? அதுக்கு நான் கேட்குறேன். ஏன்னா ஸோ இப்போ லேப்ஸ்லாம் மோஸ்ட்லி போனால் ஃபிட்னஸ் டெஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ எல்லா லேப்ஸ்லையும் இருக்குது ஃபிட்னஸ். இந்த சென்ஸ் அதில் வந்து லிப்பிட் ப்ரொஃபைல் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம கிட்னி யூரியா லெவல், கிட்னி லெவல், பிளட்டில் எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்குது, டபிள்யூபிசி செல்ஸ் எவ்வளோ இருக்குது, அது எல்லாமே ஒரு பேக்கேஜ் மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுனே எடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கோச் ஹையர் பண்ணிங்கன்னா அவரே சொல்கிறாரு இதெல்லாம் தேவை இல்லாததுன்னு. சில பேர் பிளைண்டாக இது ஃபுல்லாக எடுக்க சொல்லுவாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தான் நம்மளுக்கு தேவைப்படுங்க. நீங்கள் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராலாம் எடுப்பீங்க. டெஸ்டோஸ்டெரான் லெவல் கூட செக் பண்ணலாம். அதில் வெளியில் எடுக்கணுன்ற மாதிரி மைண்ட் ஆகலாம். வே ப்ரோட்டீன் வந்து ரியல் ஆர் ஃபேக், அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? அது கண்டுபிடிக்க முடியாது, ரியலாக ஃபேக்லாம். ஏன்னா எல்லாமே அப்படியே காப்பியாக இருக்கும். இப்போ சொல்கிறாங்க QR கோட் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், அஃபிஷியல் சைட் போவோம் அப்படின்ட்டுலாம் நிறைய சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபேக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். நம்ம தெரிஞ்சு ஒரு ட்ரஸ்ட் வச்சு ஒருத்தங்க கிட்ட வாங்குகிறோம், அது மட்டும்தான் வந்து ட்ரூவாக இருக்கும். இல்லைனா லெஜிட்டாக சைட்டு இப்போ
நீங்கள் ஒரு மேக்ஸன் வாங்குறீங்கன்னா மேக்ஸன் சைட்லேருந்து வாங்குறதும் அமேசான்லேருந்து வாங்குறதும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அமேசான்னா ஒரு செல்லர் தான் அங்கே வந்து கொடுக்குறாரு. ஆப்வியஸாக இப்போ நான் விற்கிறேன், நான் வந்து ஒரு போலி ப்ராடக்ட்டை அங்கே கொடுத்து டெலிவரி பண்ணு அப்படி சொல்லிடலாம். இது என்கிட்ட மைக்கு டெலிவரி பண்ணு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதே நான் வந்து ஒரு அஃபிஷியல் சைட்லேருந்து பண்ணும்போது அவன் அந்த சைட்டு வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, என் பிராண்டு எதுவுமே பேர் கெட்டு போகக்கூடாது, நான் ஒரிஜினல் தான் செல் பண்ணோம். கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து 100% வந்து ஒரிஜினல். ஆமாம், ஒரிஜினல். அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறைய இது லேப் டெஸ்ட்லாம் இப்போ பார்க்கலாம். நிறைய வீடியோஸு அந்த அஃபிஷியல் சைட்டில் இருக்கவங்களே போடுறாங்க. யூடியூப்லேயே நிறைய நீங்கள் செக் பண்ணாலே தெரியும் எந்தெந்த பிராண்ட்ஸ் போட்டு லேப் டெஸ்ட் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ கூட ஒரு பிராண்டு பேர் சொல்லக்கூடாது, அந்த பிராண்ட்லாம் அஃபிஷியலாக மாற்றி அவங்க வந்து அந்த சொன்ன அளவுக்கான ப்ரோட்டீன் வேல்யூ கொடுக்கறதில்ல. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி இப்போது ஃபேட்டாக இருக்கவங்க வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி, அதாவது டயட் இல்லாமல் டயட்னாலே என்ன நினைக்கிறாங்கன்னா எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறது வந்து தப்பா ரைட்டா? இல்லை, அப்படி நினைக்கக்கூடாது. பாடியை பொறுத்த வரைக்கும் மெட்டபாலிசம் தான் மேட்டர். பாடியில் எப்படி இருக்கும்னா நமக்கு வந்து இப்போ அவருக்கும் அதான் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ மைண்ட் இருக்கும். மைண்டுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, சும்மா இங்கே வரீங்க போகிறீங்க, இதை பண்ணிட்டே இருக்கிறதுனால மைண்டுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் இதுதான் உங்கள் ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு. ஸோ ஒரு டைம் மேலே நீங்கள் இதை லிஃப்ட் பண்ணுறீங்க, ஹெவியாக ஒரு ஒர்க் அவுட் ஒரு 10 நாள் பண்ணிங்கன்னா மைண்டுக்கு அது மாறிடும், ஓகே இதுதான் நம்ம வேலை அப்படின்னு. ஸோ அதே தான் டயட் கான்செப்டும். டயட்டில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம வந்து இது மாதிரி சாப்பிடாமல் இருந்தால் தான் உடம்பு குறையும் அப்படின்லாம் இல்லை. ஒரு 2-3 நாள் நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும், ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க, பாடியில் வாட்டர் இல்லாமல் போக ஆரம்பிக்கும். இப்போ காப்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. காப்ஸ்னால் நீங்கள் சாப்பிட்ற ரைஸு, ஓட்ஸு, அது சிம்பிள் காப்ஸ் தான். ஸோ அது பாடியே 75% ஆஃப் வாட்டர் தான். காப்ஸ் போய் கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகி மசிலில் இது பண்ண போகிறது தான் இதான் கான்செப்ட். வாட்டரே இல்லாமல் எப்படி நீங்கள் மசிலை டெவலப் பண்ணுவீங்க? ஸோ காப்ஸும் தேவை நமக்கு. நீங்கள் சாப்பிட்ணும், சாப்பிட்றது அந்த அளவு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் 3 வேளை சாப்பிட்றீங்கன்னா அதை வந்து 6 வேளை இல்லை 5 வேளை ஆக்கிட்டு 2 ஹவர் கேப் மாதிரி வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு மீலில் நீங்கள் 300 கிராம் சாப்பிட்றது 3 வேளை அப்படின்னா 600-900 கிராம்ஸ் சாப்பிட்றீங்க. அதே நீங்கள் 60 கிராம் சாப்பிடும்போது அது பசிக்கும் போது தான் உங்களுக்கு அதை நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அது அப்படியே கிளைக்கோஜனாக உங்கள் பாடிக்கு போகும், மசிலாக அதுக்கு போகும். ஸோ ஃபேட் லாஸும் ஆகும், மசிலும் பில்ட் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். டயட்டில் வந்து சாப்பிடாம இந்த ஃபாஸ்டிங்லாம் பண்ணுறது அதெல்லாம் தேவையே இல்லை. எல்லாம் சேரட்டாக தான் இருக்காங்க. மாதிரி ஃபேட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அதிக வெயிட் போட்டால் நம்ம ஃபேட்டை கம்மி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ஸோ வால்யூமாக பண்ணால் ஆகும், ஃபேட் லாஸோட ஃபுல் பாடியே வேலை செய்யும், பேர்ன் ஆகும், அது தப்பு இல்லை, அதெல்லாம் பண்ணலாம். கூடவே இந்த டயட்டும் இருக்கணும், கார்டியோவும் தேவைப்படும். இது இல்லை. ஆமாம், ஃபஸ்ட்டு சொல்கிறது நம்ம ஃப்ளோர் ஒர்க் அவுட்ஸ் இந்த மாதிரி இருந்து இல்லை HIIT அதெல்லாம் பண்ணலாம். நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணி சில பேர் மசில் பில்ட் பண்ண வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி நீங்கள் HIITயே அதான் ஃப்ளோர் ஒர்க் அவுட்டே கொடுத்துட்டே இருப்பீங்க. அவங்க கோல் வேறு மாதிரி இருக்கும், எனக்கு மசில் பில்ட் பண்ணணும். சில பேர் கொஞ்சம் நாலேஜாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபுல்லாக காலி சுருக்கிட்டு அதை வாட்டர் எல்லாமே ஃபேட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மசில் பில்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 5 நாள் எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 நாளாச்சு வெயிட் ட்ரைனிங் கொடுங்க. வெயிட் ட்ரைனிங் மசில் பில்ட் ஆகணும்ல. அதாவது வாரத்தில் 2 வீக்ஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங். ஃபேட் லாஸ் வரவங்களுக்கு வந்து ஒரு நாள் கிளாஸ் ஃபிட்டு, ஒரு நாள் ஃப்ளோரு, ஒரு நாள் ஸ்ட்ரென்தனிங், இப்படி. அதான் ப்ரோ, அவங்க ஒல்லியாவாங்க ஆனால் மசில் பில்ட் ஆகி அந்த மாதிரிலாம் ஆக மாட்டாங்க. நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணாலும் எப்படி இருந்தாலும் கம்மி தான் ஆக போகுது, ஏன்னா ஃபுல் பாடியும் பேர்ன் ஆக தான் போகுது. இப்போ நம்மளே ப்ரெப் பண்ணுறோம், நம்ம லிஃப்ட் தானே பண்ணுறோம், நம்ம எங்கே கிராஸ் இதுலாம் HIIT அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளும் வெயிட்லாம் லிஃப்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு கம்மியாகுது இல்லை, அதே தான் அவங்களுக்கும் ஆகும். அது ஹெவியாக போட்டால் தான் அப்படின்லாம் இல்லை, அவங்க ரேஞ்சுக்கு எவ்வளோ போட முடியுதோ அதெல்லாம் போடலாம். எடுக்காதீங்க. இப்போ அதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஆனபாலிக்ஸ் எடுக்கிறீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அது பயங்கரமாக ஹார்ம் பண்ணும், சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இப்போ ஃபேமிலி இருக்குது உங்களுக்கு, ஃபேமிலி அதுதான் முக்கியம் நமக்கு. இப்போ எனக்குன்னா ஒரு கோல் இருக்குது, நான் வந்து இந்த மாதிரி பாடி பில்டிங் பண்ணுறேன், ஷோஸ் பண்ணுறேன்னு. ஆமாம், இல்லை நீங்கள் ஒரு ஷோ பண்ணுறீங்க, 2 ஷோ இந்த மாதிரி லோக்கலாக பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓகே பண்ணலாம். ஆனால் அது ஹார்ம் தான். பிளட்டில் கலக்க எது இருந்தாலும் பிளட்டில் கலக்க போகிறீங்க. நீங்கள் ஒரு எண்ணெயை எடுத்துகிட்டு போய் பிளட்டில் கலக்க போகிறீங்க, என்ன ஆகும்? கண்டிப்பாக ஹார்ம் பண்ணுறது தான். ஸோ அது ஹார்ம் பண்ணோம். ஆனால் நீங்கள் ஒரு ஷோ 2 ஷோக்குலாம் PCT பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ரிகவர் பண்ணிடலாம். இதே நீங்கள் கோல் வச்சு இந்த மாதிரி நான் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ரெப்பு பண்ண போகிறேன் அந்த மாதிரி எனக்கான ஒரு சேஞ்சு காட்டணும். இல்லை ப்ரோ, அப்படி தான் ஆரம்பிக்கும். நமக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஒரு ஷோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் இன்னும் பண்ணலாம், இன்னும் பெட்டராக ஆக்கலாம் அப்படின்ட்டு இறங்கிடுவோம் நம்மளுக்கே தெரியாமல்.
ஒன்று நம்ம எதில் நிற்போம்னா ஃபினான்ஷியலாக பண்ண முடியல அந்த ஸ்டேஜில் மட்டும்தான் நிற்போமே தவிர மீதி எல்லாம் நம்ம மைண்டு கேட்கவே கேட்காது. பண்ணிகிட்டே இருப்போம், இன்னும் பெட்டர் ஆகணும் இன்னும் பெட்டர் ஆகணும் அந்த மாதிரி மைண்ட் செட் தான் இருக்கும் நமக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஆனபாலிக்ஸ் எடுக்க வேணாம் தான் சொல்லுவேன். எனக்கு ஒரு கோல் இருக்குது, நான் இந்த மாதிரி இவ்வளோ ஷோஸ் பண்ணணும், இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, ப்ரோ கார்டு அந்த மாதிரிலாம் பிளான். ஸோ அதனால் நான் எடுக்கிறேன். எனக்கு தெரியும் அது ஆமாம் தெரியும். நானும் இப்போ வந்து நிறுத்திட்டு பிசிடிலாம் பண்ணி ரெக்கவர் பண்ணாலும் டேமேஜ் இருக்கும் எனக்குள்ளேயும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் எடுக்காதீங்க அப்படின்னு. ஸோ நானே பிராண்ட்லாம் ப்ரொமோட் பண்ணுறேன், ஆனால் இருந்தாலும் நான் டிஸ்க்ளைமரில் அதெல்லாம் சொல்லிட்டு தான் நான் இதுவே பண்ணுவேன். யார் தெரிஞ்சே இறங்குவாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் தான் அதை யூஸ் பண்ணணும். ஸோ அது ஹார்ம் பண்ணும்போது பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் பண்ணுறேன், இந்த கேமுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க மட்டும் தான் பண்ண முடியும். நீங்கள் ஃபேமிலிலாம் இருக்குன்னா நீங்கள் ஒரு ஷோ 2 ஷோ சும்மா ஆசைக்கு பண்ணிவிட்டு அப்படின்னு இது பண்ணிக்கோங்க. இல்லை நேச்சுரலாக கூட பண்ணலாம், ஆனால் டைம் எடுக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். நான் இப்போ 6 மந்த்ஸாக தான் கண்டினியூட்டாக கேட்டுறீங்க. ஸோ அதுதான் அந்த ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை, நம்மள போதுண்டா இவ்வளோ செலவு பண்ணுறேன், ஆனால் கண்டிப்பாக தண்ணி மாதிரி செலவாகும். பாடி பில்டிங்லாம் வந்தீங்கன்னா கடன் வாங்கி பண்ணுற அளவுக்குலாம் போயிடும். ஸோ அந்த மாதிரி புஷ் பண்ணோம். நமக்கே தெரியாது, செலவு பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம. இது மாதிரி தான் கேம்பிளிங் மாதிரி தான் அதுவும். பயமுத்த சொல்ல, இதுதான் ஃபேக்ட்டு. நான் அதை பார்த்துட்டு வந்திருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸு? நான் ஒரே டவுட். இப்போ ப்ரெப் பண்ண அப்படின்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுவோம்? இப்போ என் பாடி அப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் பல்க் பண்ணுமா கட் பண்ணுவோம், அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கு. இல்லை இப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி மஸ்குலர் இருக்கு, ஆனால் ஃபேட் வெளியே இருக்கு. ஃபர்ஸ்ட் பல்க் பண்ணுமா இல்லை கட் பண்ணுமா? இல்லை நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறீங்களா? நான் ஃபுல்லாக இறங்கி தான் முடியும். பட் வீட்டில் பெர்மிஷன்லாம் கேட்டேன். என்ன ஏஜ் ஆகுது? இப்போ 20 தான். ஸோ இப்போ என்ன மேட்ருன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ஒரு டெஸ்ட் ப்ளட் ஒர்க் பண்ணுவீங்க. ப்ளட் ஒர்க்கில் வந்து உங்கள் வேல்யூஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ப்ளட் ஒர்க்கில் பார்த்துட்டு நீங்கள் ஓகே சரி ஒரு கோச் பார்த்துட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணாருன்னா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு மெடிசன் சைக்கிள் கொடுப்பாரு. ஸ்டார்டிங் எப்பவுமே வந்து பல்க்கு தான் பண்ணுவாங்க. அது இப்போ நீங்கள் வந்து ஒரு கோச் கிட்டே போகிறீங்க, நீங்களே இந்த ஷோ தான் அப்படின்னு பிளான் பண்ணி போயிட்டீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லை, இப்போ ஒரு கோச் கிட்டே போய்ட்டு நான் எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல என்னை ரெடி பண்ணுங்கள், வர ஷோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அப்படி லோக்கலில் கோச் ஹயர் பண்ணேன், மேக்ஸிமம் வேர்ஃபுட்டி தான். என்கிட்ட வந்து MRP 5.5 வரும், அவர்கிட்ட 7.5 பண்ணி சேல்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் வந்து இதுக்கே நான் 10,000 லாஸ் பண்ணியிருக்கேன். சப்ளிமெண்ட் மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்ல போனால் ஹயர் பண்ணிட்டு நீங்கள் மெடிசன் சொல்லுங்கள், ப்ரோட்டீன்லாம் நான் இங்கே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரஸ்டபுளான சோர்ஸ் பிடிங்க. ஏன்னா நீங்கள் இறங்க போகிறேன்னு முடிவு ஆகிடுச்சு, கண்டுபிடிங்க, நீங்களே தேடுங்க. இல்லை ஆன்லைனில் இப்போ நீங்கள் அவுட் பாக்ஸ் நியூட்ரிஷனு, மான்ஸ்டரு சப்ளிமெண்ட்ஸ் அவங்களாம் ஜென்யூனாக தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வெப்சைட்லேருந்து புக் பண்ணுங்கள். ஸோ அவங்களாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேக்காலாம் இல்லை, ஏன்னா அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஜென்யூனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா அஃபிஷியலாக சைட்லேயே போய் பாருங்கள், மேக்ஸன் சைட்டில், இல்லை ஆசிட்டிஸு, இல்லை ஹெல்த் ஃபார்மு, ஜிஎன்சி. ஸோ சைட்லேருந்து ஆர்டர் பண்ணுங்கள். நீங்கள் 7.5 கொடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் அஃபிஷியல் சைட்லேயே ஆஃபர் வாங்கிட்டு போயிடலாம்ல, வீட்டுக்கே வரப்போகுது. ஸோ இது பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு எடுத்தோடனே பல்கிங் தான் ஆரம்பிப்பாங்க. நீ ஒரு ஷோ பிளான் பண்ணி போகல, நீங்கள் அப்படியே ரெடியாக போனீங்கன்னா பல்க் பண்ணுவாங்க. பல்க் பண்ணி உங்களுக்கு அதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ மசில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு ஷோ 2 ஷோலாம் இருக்காது, ஒரு ஷோ பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல கோச்சாக இருந்தால் ஒரு ஷோ பண்ண வைப்பாரு. அது எது கட் பண்ணுறாருன்னா உங்கள் பாடியில் என்ன மசில் இருக்குன்னு தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் ப்ராப்பராக திருப்பி ஆரம்பிப்பார். அங்கேருந்து தான் உங்கள் கேமே ஸ்டார்ட் ஆகும். அது முன்னாடியும் கேம்லாம் இல்லை, சும்மா அது தெரியணும், அதுக்காக தான் கட் பண்ணுறது. தேங்க்யூ. நல்லா நேச்சுரலாக அப்படியா? சூப்பராக இருக்கும். காட்டுங்க பார்ப்போம். போஸ்ட் பண்ண பார்ப்போம். மென்ஸ் ஃபிசிக் பண்ணுறீங்களா? சும்மா பண்ணுங்க, ஏதாவது டபுளாம் பைசப்ஸ். அப்படியே பின்னாடி சாயுங்க. ரொம்ப நாளாக பாடி ஃபேட்டே இல்லை, பர்சன்டேஜ்லாம் கம்மியாக இருக்குது. வந்துங்க நல்லா வரும். செஸ்ட்டு தான் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்குல்ல. பண்ணுங்க, இன்னும் மசில் பிடிக்கணும், நிறைய பிடிக்கணும். அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆல் தி பெஸ்ட். நானே தொப்பியன் தொந்தியமாக இருக்கேன். பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு எல்லாரும் ஆசைப்பட்டு கேட்குறாங்க.
இல்லை ப்ரோ இன்னும் காலைல தான் பார்த்தீங்களா அவ்வளோ சாப்பிட கூப்பிட்டு வந்துடுவீங்க. இதெல்லாம் தேங்க்யூ. தேங்க்ஸ் பிரதர். தேங்க்ஸ் பிரதர். தேங்க்ஸ். கண்டிப்பாக அடுத்து ஏதாவது பெரிய இதாக பண்ணுறோம் ப்ரோ. கண்டிப்பாக உங்களை தான், அது மட்டும்தான் எங்களோட ஆசை. கண்டிப்பாக பண்ணுங்கள். நல்லா நானும் சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக அளவுக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் என்ன இன்வைட் பண்ணதுக்கு, கேள்வி கேட்டதுக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இன்னும் கேளுங்க. நான் இன்னைக்கு நைட் வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே ஆமாம். ஸோ இந்த எபிசோடு இதோட முடியுது. நாளைக்கு சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.